channel, The Abby Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது overnight oats. So if you're a corporate girly, காலையில எந்திரிச்சு அரைக்க பறக்க ஆஃபீஸ் ஓடுறதுக்கே வந்துட்டு டைம் கரெக்டா இருக்கு. இதுல எங்கேருந்து வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்துட்டு செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. Or if you're a gym girly just trying to get enough protein, this video is for you. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் அழகான ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பிகாஸ் ஏஸ்தட்டிக்ஸ். அந்த அழகான பவுலில் நான் 1/3 கப் ஆஃப் ஓட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அண்ட் 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ். இது 1 டீஸ்பூன் போதும் பிகாஸ் கேலரிஸ். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் ஆட் பண்ண போகிறது யோகட். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளேவர்லெஸ் அன்ஸ்வீட்டன்ட் அண்ட் ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கிற ஒரு யோகட் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது பீனட் பட்டர். நாங்கள் வந்துட்டு அன்ஸ்வீட்டன்ட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். பட் இஃப் யூ வாண்ட் ஸ்வீட்டன்ட் ஆப்ஷன் நீங்கள் டேட்ஸோடு இருக்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களை மாதிரி ஸ்லைட் ஹிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுல வந்துட்டு நீங்க என்ன ஆட் பண்றீங்கன்றது வந்துட்டு கம்ப்ளீட்லி யுவர் விஷ். இந்த வீடியோல நாங்க வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சினமன் பவுடர் ஆட் பண்ண போறோம். பட் யூ கேன் ஈவன் ஆட் சாக்கோ பவுடர் ஆர் கோகோ பவுடர் ஆர் உங்களோட ஜிம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கூட நீங்க இதுல ஒன் ஸ்கூப் ஆட் பண்ணி chocolate flavor. or any other flavor உங்களுக்கு எது வேணுமோ நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அப் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு மேல இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சினமன் பவுடர் ஆட் பண்ணுறோம். இட் நாட் ஒன்லி மேக்ஸ் இட் டெலிஷியஸ் பட் இட் ஹேஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டூ. அடுத்து வந்துட்டு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் வந்துட்டு நார்மல் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளான்ட் மில்க் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் சாய் மில்க், ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் ஒர்க்ஸ் வெல் வித் திஸ் ரெசிபி. ஆனால் தி இம்பார்ட்டண்ட் பார்ட் டு நோட்டீஸ் தட் நீங்கள் மில்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, விச் இஸ் பெட்டர். இல்லைனா சியா சீட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி க்ளம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இட் ஒன்ட் டேஸ்ட் குட். ஸோ லம்ப் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் காட்டுற மாதிரி மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஐடியலி அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஓவர் நைட் வச்சுட்டாலே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வரும்னே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பேரடி 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு வந்துட்டு முடிஞ்சிடும். பட் நாங்கள் வந்துட்டு காலையில் தான் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு பண்ணுறோம். நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நேற்றுக்கு நைட் வந்துட்டு உங்களால் முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்களும் வந்துட்டு மார்னிங்கே இந்த மாதிரி ஷார்ட் டைமில் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு சாப்பிட்டு போகிறீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஓவர் நைட் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சா கூட நல்லா சோக் ஆகிடும் சியா சீட்ஸும் ஓட்ஸும். நீங்கள் அதுக்கப்புறமா ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா சியா சீட்ஸ் அண்ட் ஓட்ஸ் நல்லா சோக் ஆயிருக்கு. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கர் ஒரு தின்னராக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ண கேப்பில் கிவியும் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி வச்சுட்டோம். வால்நட்டை வந்துட்டு நல்லா பவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் ஓவர் நைட் ஓட்ஸில். பிகாஸ் அதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் வந்துட்டு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும் உங்களோட ஓவர் நைட் ஓட்ஸில் ஆட் பண்ணால். ஸோ நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு இவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபின்னு. பட் திஸ் இஸ் ஆல்சோ நியூட்ரிஷியஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம குவிக் ஹெல்த்தி அண்ட் எட் டேஸ்டின்ற ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை வந்துட்டு அட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு டிஷ் இது. ஸோ இஃப் யூர் ரன்னிங் லோ ஆன் டைம் ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹிட் யூர் எவ்ரிடே ப்ரோட்டீன் ஆர் ஃபைபர் கோல்ஸ் நீங்கள் இது கண்டிப்பாக கிவ் இட் அ ஷாட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until next time.